பேக் ஆர்ம் ஹோல் வந்து சுருக்கம் வருது, அது எப்படி சரி செய்யறதுன்னு கேக்குறாங்க. பேக் ஆர்ம் ஹோல்ல சுருக்கம் வருது அப்படின்னா ஒன்னா ஷோல்டர் வந்து நம்ம அதிகம் வச்சிருப்போம். அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த எக்ஸஸா இருக்க கிளாத் வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு சுருக்கம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது இல்லாத ஆர்ம் ஹோல் வந்து டெப்த், பேக்ல வந்து ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டான பொசிஷன்ல நீங்க வரைஞ்சி கட் பண்ணல, அதிகமா கிளாத் விட்டு மார்க் பண்ணிட்டீங்க வரைஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் அந்த எக்ஸஸா இருக்க கிளாத் வந்து உங்களுக்கு சுருக்கம் வரும். இன்னொன்னு வந்து ஆர்ம் ஹோலோட உயரம் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த சுருக்கம் வந்து உங்களுக்கு வரும். அதனால ஆர்ம் ஹோலோட இறக்கம் வந்து இன்னொரு 1/2 இன்ச் நீங்க கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஷோல்டர் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோலுடைய ரவுண்டு வந்து கரெக்டா வரைஞ்சிருக்கீங்களா, உள்ள தள்ளி வரையணுமா இல்ல நம்ம வெளியில எக்ஸஸா வரைஞ்சிட்டோமா, துணியை எக்ஸஸா அந்த இடத்துல சுருக்கம் வர அளவுக்கு இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. மூணாவது வந்து ஆர்ம் ஹோலோட உயரத்தை வந்து நீங்க கொஞ்சம் இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்க ப்ராப்ளத்தினால உங்களுக்கு பேக் ஆர்ம் ஹோல் எல்லாம் சுருக்கம் நிறைய வரும். அதே மாதிரி வைட் நெக்கா இருந்தா நான் சொல்லியிருக்கேன், இனி கொஞ்சம் உள்ள ஆர்ம் ஹோல் வந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி கட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக் ஆர்ம் ஹோல் மோஸ்ட்லி சுருக்கம் வராது.